Good morning students, I am MRK. Today class 12th standard discrete mathematics exercise 12.2 15th sum. Prove that கொடுத்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு using truth table. இதில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் பயன்படுத்தியிருக்கு அப்படின்னு பாரு. PQRன்ற 3 ஸ்டேட்மெண்ட் பயன்படுத்தியிருக்கு. ஓகே, ஸோ Pன்றது நம்ம தான் எடுக்கணும், Qன்றது நம்ம தான் எடுக்கணும், Rன்றது நம்ம தான் எடுக்கணும். அப்போ 3 இது எடுக்கையில் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ப்ராபபிலிட்டி யோசிச்சு எடுத்துக்க. 3 காயின்ஸை டாஸ் பண்ணோம்னா 4 ஹெட்டு 4 டெய்ல் விழுகும், அப்புறம் டபுள் டி டபுள் அப்படி விழுகும்ல, அது மாதிரி 4T 4F ஓகே. அடுத்து டபுள் T டபுள் F double T double F. குட், எடுத்தாச்சு. அடுத்து TF R எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதில் நெகேஷன் Q அல்லது நாட் Q அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி போட்டிருக்கல, இது பேர் நாட் Q. அதாவது Qக்கு ஆப்போசிட்டில் மறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்போசிட்ஸ். T அப்படின்னா F, ட்ரூனா ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி. Tனா F, Fனா T, Fனா T, Tனா F, Tனா F, Fனா T, Fனா T. மறுத்து எழுதுறது, ஆப்போசிட்டில் எழுதுறது. ஓகே, குட். இப்போ அந்த நாட் Qக்கும் ஆருக்கும் R பார்க்கணும். R மீனிங் FFனா F, FFனா F. இது ரெண்டுக்கும், இந்த பக்கத்தில் உள்ள ரெண்டுக்கும் FFனா F. வேறு எது இருக்கான்னு பாரு, FFனு இந்த ஒன்று இருக்குது, F. நேரம் மட்டும் எழுதிக்கணும், F. மற்றதான் இருக்கா? இல்லை. அப்போ எல்லாமே T. பார்த்துக்கோ, 8 வரணும், அதனால் போட்டுட்டு வேணால் கவுண்டிங் பண்ணி பார்த்துக்கோ. ரைட், 2 4 6 8. ஓகே, குட். இப்போ மொத்தமாக வர்றேன் ஒன் சைடு. P இம்ப்ளாய்ஸ் நாட் Q R. Pயோட சேர்த்து இந்த ஆன்சரை, இந்த வந்துச்சுல இந்த காலம், இதோட இந்த Pன்றதை இம்ப்ளைஸ் பண்ணும். TF இம்ப்ளைஸ் அப்படின்னா TFனா F, TFனா F. அப்போ TFன்னு இருக்கான்னு பாரு, TT. இந்த TFன்னு இருக்குது, அதுக்கு மட்டும் F போடுறேன். அடுத்து TT, அடுத்து TT, அடுத்து FT, அடுத்து FF, FT, FT. அப்போ இது இல்லை, எல்லாமே T தான் வரணும். TFன்னு வந்தால் தான் T போடணும், FTன்னு வந்தால் போடக்கூடாது. ஒன்றை மட்டும் தான் எய்ம் பண்ணுறோம். TFனா F, அவ்வளோதான். TFனா F இல்லை, அதனால் ஒன்று மட்டும் இருக்குது, மற்றெல்லாம் மாற்றிட வேண்டியதான். குட். நெக்ஸ்ட்டு நாட் P கண்டுபிடிச்சிக்க. ரைட் சைடில் நாட் P, நெகேஷன் P அல்லது நாட் P. இந்த Pயோட இதை மாற்றி எழுது. F F F F T T T T மாற்றிலியாச்சு Pயை. ரைட். அடுத்து நாட் Q இந்த இருக்குது, அப்புறம் கூட தேவையில்லை. ரைட்டு. அப்போ ப்ராக்கெட்டுக்கு வா. நாட் Q R, நாட் Q R இந்த தான் இருக்குல்ல, நாட் Q R. அப்படியே காப்பி பண்ணிக்க வேண்டியது தானே. T F T T T T T T. T மீன் ட்ரூ, F மீனிங் ஃபால்ஸ், தவறு அப்படின்னு அர்த்தம். மெய்யற்றது அப்படின்னு அர்த்தம். உண்மை பொய்ன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி மெய்யற்றவை அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ ரெண்டுக்கும் சேர்த்து நாட் Pக்கும் நாட் Q அண்ட் Rக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? R கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுக்கும் R மீனிங் FFனா F, இந்த இருக்குல்ல, இதுதான் அது. R மீனிங் FFனா F, FFனா F செகண்டில் இருக்குது, வேறு எதுலேயுமே இல்லை. அப்போ மிச்சம் எல்லாமே என்ன வந்துடும்? T
டி 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 2 4 6 8. ஓகே, இப்போ காலம் நம்பர் கொடுப்போம். 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ 6th காலமும் லெஃப்ட் சைடில் உள்ளது, இந்த லெஃப்ட் சைடில் உள்ளது இந்த இருக்குது. 6th காலமும் 9th காலம் ஒன்றா இருக்கான்னு பாரு. குட், ஒன்றா இருக்குது. ஃப்ரம் 6 and 9th காலம்ஸ், அதில் இருந்து நிரல்களிலிருந்து அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஈக்குவலண்ட் அப்படின்னு அர்த்தம். பி இம்ப்ளாய்ஸ் நாட் கியூ ஆர்ஆர் ஈக்குவலண்ட் ஆர்ஆர் இது ஈக்குவலண்ட் not P or not Q or R. அவ்வளோதான். ஹென்ஸ் ப்ரூவ் ஈக்குவலண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். தேங்க்யூ.